முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கும் சமூக நீதிக்கும் என்னையா சம்பந்தம்? உங்களுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவு சம்பந்தம் இருக்கிறதா? திமுகவுக்கு சமூக நீதி பற்றி பேச திராணி இருக்கிறதா? சமூக நீதிக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது திமுக. சமூக நீதி அடிப்படையில தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. காலங்காலமா சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு, தந்தை பெரியாருடைய வாரிசு, அண்ணாவுடைய வாரிசு, கலைஞருடைய வாரிசு, சமூக நீதி எங்கள் அப்படிலாம் வசனம் பேசி பேசி பேசியே போச்சு. வெக்கக்கேடு, அதெல்லாம் வெக்கக்கேடு. ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ள பொய் சொல்லிட்டு இருக்கிறார். எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? என்னன்னு பொய் சொல்றாரு? எங்களுக்கு தமிழ்நாட்டுல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த எங்களுக்கு அதிகாரம் இல்லை. எவ்வளவு பெரிய பொய்யப்பா! யாருக்கிட்டயா பொய்ய சொல்றீங்க? அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. அந்த காலத்துல இந்த சோசியல் மீடியா, ட்விட்டர், பேஸ்புக், இன்ஸ்டா எல்லாம் கிடையாது. இப்ப எங்க பிள்ளைங்க, தம்பிங்க, தங்கைங்கெல்லாம் டப்பு 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 டப்புன்னு எடுத்து காட்டுதுங்க. என்ன காட்டுதுங்க? கேக்குறாங்க, கேள்வி கேக்குறாங்க. ஸ்டாலின் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, நீங்க ஒழுங்கா நிர்வாகம் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல நடத்த தேவையில்லையே. உங்க வேலையை நீங்க செஞ்சிருக்கணும் இல்ல? ரேஷன் கடை அட்டை வேணும்னா நீங்க விண்ணப்பிக்கலாமா? இப்போ என்ன ஒரு 4 மாதத்துல கிழிக்க போறீங்களா? நீங்க 4 மாதத்துல வீட்டுக்கு போக போறீங்க. நீங்க முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இப்ப நீங்க விண்ணப்பித்து நீங்க கொடுக்க போறீங்களா? என்னமோ இவங்க என்னமோ 1000 ரூபாய் நாங்கள் பெண்களுக்கு என்ன உரிமை? இது உரிமை தொகை பேரு பாரு, மகளிர் உரிமை தொகை. இன்னையா உரிமையை கொடுத்துட்டீங்க? நீங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டா நீங்க பெண்களுக்கு உரிமை கொடுத்ததா அர்த்தமாயிடுமா? கொடுத்துட்டீங்களா உரிமைய? ஒரு பெண்ணு தனியா, எங்க தனியா கும்பலா கூட வெளியில போக முடியல. அப்படி ஒரு சூழலை தமிழ்நாட்டுல உருவாக்கிட்டீங்க. தெரு தெருவா சாராயம், காக்கேடு, கஞ்சா வந்துட்டு மிரட்டிட்டு இருக்கிறாங்க பெண்களை. பாலியல் வன்கொடுமை, பலாத்காரம் செய்யறாங்க. பள்ளிக்கூடத்துல இருந்து கல்லூரி வரைய அண்ணா கல்லூரியில் இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இந்த துப்பு ஆட்கள் இல்ல வருது, நிறைய கோபம் வருது. அப்புறம் இதுல இதுவும் நம்ம பிள்ளைங்க போட்டு விட்டுடுவோம். போட்டாங்களா? அதனால தமிழக மக்கள் புரிஞ்சுக்குங்க, தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. உங்க காலை தொட்டு நான் கும்பிடுறேன், நான் காலை தொட்டு நான் கேட்கிறேன். தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்குங்க. வேண்டாம், அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. நான் இங்க நான் ஓட்டு கேட்க நான் வரல. ஆனா யாரு வேண்டான்னு சொல்ல வந்திருக்காங்க. இவங்க வேண்டாம், திமுக வேண்டாம், நிச்சயமா வேண்டாம். ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்துட்டீங்க, மறுபடியும் தயவு அந்த தப்ப மறுபடியும் பண்ணாதீங்க. ஏதோ டிராமா நடக்குது, நாடகம் நடந்து கொண்டு டிராமா, தினம் டிராமா டிராமா, விளம்பரம் விளம்பரம் விளம்பரம், தெரு தெருவா பார்த்தா அந்த விளம்பரம். அந்த பணத்துல மக்களுக்கு செலவு பண்ணாலே ஏதோ ஒரு கிடைக்கும். இப்ப கேட்டாங்களே, எங்களுக்கு பட்டா கிடைக்கல, 5 தலைமுறையா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம், திடீர்னு நீர் பிடிப்பு இடம் அப்படின்னு சொன்னா இவங்க எங்க போவாங்க? இவங்க வீடு மட்டும் இல்ல, அங்க இருக்கின்ற இவங்களுடைய அடையாளங்கள் அங்க இருக்கிறது. அங்க இருக்கின்ற இதெல்லாம் எல்லாம் இருக்குதாங்க. அதை விட்டுட்டு இவங்க எங்க போக போறாங்க? இவங்க அதெல்லாம் அழிக்காதீங்க. இப்ப வியாபார பெருமக்கள் இங்க வந்தாங்க, வியாபார சங்கம் சார்பில் வியாபாரம் பண்ண முடியல. அதுக்கு முக்கிய காரணம் திமுக அவங்களை போய் கொடுமைப்படுத்தி லஞ்சம் கேட்கறது. அது இல்லாம இந்த வரி அந்த வரி, இது மாநில அரசு மட்டும் இல்ல, மத்திய அரசு சேர்ந்துதான் சொல்றேன். ஜிஎஸ்டின்னு ஒண்ணு கொண்டு வந்து, ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்தா அவ்வளவுதான், வியாபாரம் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு. ரெண்டுத்துல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும், மாற்றம் வர வேண்டும். எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள், ஆதரவு விடுங்கள். இவரை எதிர்ப்பு நான் கேட்கறது, வருகின்ற தேர்தலில் அத்துணை பெண்களும் திமுகவுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும். அத்துணை பெண்கள் இந்த முடிவு நீங்க எடுத்து. ஆனா தயவு செய்து, ஐயோ எங்களுக்கு 1000 ரூபாய், எவ்வளவு? 1000 ரூபாய் அதுவும் கொடுக்க மாட்டாங்க. அது என்னமோ 1000 ரூபாய் 1000 ரூபாய் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. 1000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டு விடுவாங்க. 1000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு. அந்த 1000 ரூபாய் என்ன 1 மணி நேரத்துல டாஸ்மாக் கடையில் தான் இருக்குது. ஓட்டுக்காரன் பிடிங்க போய் குடிச்சிட்டு வந்துடுறான். அதான் சொல்லிட்டு இருக்கு. அதுவும் தகுதி உள்ளவர் தான். தேர்தலுக்கு முன்பு என்ன சொன்னாங்க? நாங்க எல்லாத்துக்கும் கொடுப்போம். 2,10,000 2,10,000 பெண்கள் இருக்கிறாங்க, 2,10,000 பேருக்கு நான் கொடுப்போம்.
அப்ப திடீர்னு பார்த்தா 75 லட்சம் தான் வருது கணக்கு. அப்புறம் பார்த்தா 1,10,00,000 தான் கணக்கு வருது. இப்ப தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் கொஞ்சம் கூடும். அதுக்கு பட்ஜெட்டே இல்லை இவங்க கிட்ட, பட்ஜெட் கிடையாது இவங்க கிட்ட இல்ல. ஏன்னா இவங்க ஒவ்வொரு பட்ஜெட்ல பாத்துறாங்க, அது நிதி கிடையாது, சும்மா வாய்ச்சாலும் சும்மா விட்டுட்டு அப்புறம் பெண்கள் எல்லாம் ஓட்டு போட்டாங்க, நீ வந்துட்டாங்க, எங்களுக்கு தான் ஆதரவு, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் போய் டிராமா நடத்திட்டு அதெல்லாம் நம்பாதீங்க. தயவு செய்து பொதுமக்கள் நீங்கள் நம்ப கூடாது, நம்பாதீங்க. இவங்க ஏமாந்தது போதும், நீங்க ஏமாந்தது போதும், அவங்க ஏமாத்தியது போதும். அதிகமா இப்போ நான் கூட பிரச்சாரம் செய்ய தேவையில்லை. இன்னைக்கு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் அவங்களே வீடு வீடா தெருவா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு நாமம் பட்ட நாமம் போட்டுட்டாரு ஸ்டாலின், பட்ட நாமம் போட்டுட்டாரு. அதை வச்சுதான் ஆட்சிக்கு வந்தாரு. ஏன்னா கிட்டத்தட்ட 80 லட்சம் பேர் 50 லட்சம் பேர் எல்லாம் ஓட்டு போட்டாங்க. இப்போ ஒரு ஓட்டு கூட வர போறது கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இன்னொரு 6 மாசத்துல இருக்கிறதெல்லாம் சுட்டி கொள்ளையடிச்சுட்டு தான் சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. அதனால அதெல்லாம் நீங்க ஏமாந்துடாதீங்க. ஏதோ ஆசை வார்த்தையை பேசுவாங்க, இப்படி பேசுவாங்க, டிராமா பண்ணுவாங்க, அப்படி விளம்பரம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் இப்படிப்பட்ட மாவட்டம், ஏரிகள் மாவட்டம். ஒருங்கிணைந்த செங்கல்பட்டுனா செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர்லாம் அந்த காலத்துல அவ்வளோ ஏரிகள். இந்த 3 மாவட்டம் சேர்ந்து பார்த்தா கிட்டத்தட்ட 3800 ஏரிகள் அப்ப இந்த காலத்துல இருந்து. செங்கல்பட்டு மாவட்டம் பிரிச்சுட்டாங்க. இந்த மாவட்டத்துல இந்த 2 மாவட்டம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்துல கிட்டத்தட்ட எவ்வளவு 2800 ஏரிகள் இருந்தது ஒரு காலத்துல இருந்தது. இப்போ வெறும் 900 ஏரிகள் தான் 2 மாவட்டத்தையும் சேர்த்து. மீதி ஏரியெல்லாம் காணல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.